ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ரெஜி. இந்த வீடியோவில் தி பிரிட்ஜ் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது எழுதினவர் யாருன்னா ஹென்ரி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ. இதோட வாழ்நாள் காலத்திலேயே இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் அவர் தன்னோட ஒய்ஃபை இழந்துடுறாரு. எப்படின்னா, அவங்க ஒய்ஃப்க்கு பேபி மிஸ்கேரேஜ் ஆகுது. அதனால் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த சோகத்தில் ஒரு நாள் நைட்டு மிட் நைட்டில் ஒரு வுட்டன் பிரிட்ஜு மேலே போய் நின்றுக்கிட்டு அவர் தன்னோட சாரோஸை நினச்சி பார்க்கார். அவர் முன்னாடி இருக்கிற அந்த இயற்கை இதையும் பார்க்குறார். அந்த பிரிட்ஜு, அதுக்கு கீழே போகிற லேக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற சன், அப்புறம் இந்த பிரிட்ஜை கடந்து போகிற மக்கள், இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து தன்னோட சாரோவையும் அதுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அதுதான் இந்த போயம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. I stood on the bridge at midnight as the clocks were striking the hour and the moon rose our city behind the dark church tower. நான் மிட் நைட்டில் இந்த பிரிட்ஜு மேலே நிற்கிறேன். அந்த நேரத்தில் அந்த சர்ச்சில் இருக்கிற மணி நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கிளாக் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு மூன் அப்படி மேலே அப்படி ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகி அந்த லேக்குக்கு மேலே நிற்கிது. செகண்ட் ஸ்டான்ஸா. I saw here bright reflection in the waters under me like a golden goblet falling and sinking into the sea. இதில் ஹியர் அப்படிங்கிற எதுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காருன்னா, மூனை தான் ஹியர் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவள் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா மூனை. இந்த மூணு என்ன பண்ணுது, எனக்கு கீழே தெரிகிற இந்த வாட்டர் லேக் இருக்குல்ல, அதுக்கு மேலே அப்படி பலன்னு தெரியுது. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கோல்டன் கோப்லாட், ஒரு எரிஞ்சிகிட்டு இருக்கிற தீப்பந்தம் மணிக்கு இருக்குது. அது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அதோட நிழல் அந்த லேக் மேலே படுறதை பார்க்குறப்போ, ஒரு அடர்ந்த கடலில் ஒரு தீப்பந்தம் எப்படி மூழ்கி உள்ளே போகுமோ, அது போகும்போது அந்த மாதிரி வேவரியாக இருக்கும்ல, அந்த ரெட்டிஷ் கலர்ஸ். ஸோ அந்த மாதிரி வேவரியாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. சிங்கிங் இன்டு த சீ அப்படிங்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா. And far in the hazy distance of that lovely night in June, the blaze of the flaming furnace gleamed redder than the moon. இவர் மிட் நைட்டில் இருக்கார் இல்லையா, இந்த நேரத்தில் தூரத்தில் அவருக்கு பார்க்குறதுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு தொழிற்சாலையிலேருந்து வெளிவருகிற புகை தெரியுது. ஏற்கனவே அந்த மூன் ஒரு எரிகிற தீப்பந்த மணிக்கு சிவப்பாக இருக்குது. ஆனால் இந்த தொழிற்சாலையோட புகையை பார்க்கும்போது அது இதை விடவும் ரொம்ப சிவப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். Among the long black rafters, the wavering shadows lay, and the current that came from the ocean seemed to lift and bear them away. ஸோ இப்போ அந்த ரெட் கலரில் வெளியே வருகிற அந்த புகை, நைட்டு நேரத்தில் வர்ற புகை எப்படி இருக்குன்னா, ஒரு நிறைய பேர் ஓடி வர்ற மணிக்கு இருக்குது. நிறைய பேர் ஓடி வந்தால் ரெட் கலரில் ஷேடோஸ், பீப்புளோட ஷேடோஸ் ஓடி எப்படி இருக்கும், அப்படியே சர்ன்னு வர்ற மாதிரி வருது. லேக் மேலே ஓடுற மாதிரி அவருக்கு தெரியுது. அதே நேரத்தில் அந்த லேக்கை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த லேக் ஆர் ரிவர், ஐ டோன்ட் ரியலி கெட் திஸ். அந்த ரிவர் மேலே எப்படி இருக்குதுன்னா, அந்த ரிவரோட அந்த ஃப்ளோ அந்த புகையையும், அந்த மனுஷங்களோட ஷேடோ மணிக்க ரெட் கலரில் அந்த புகை தெரியுது பார்த்தீங்களா, அதை இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. As sweeping and edging through them rose the belated tide, and streaming into the moonlight the seaweed floated wide. அந்த ஆற்றோட வேகத்துக்கு ஏற்றாப்புல அந்த ஆற்றோட வேகம் எப்படி இருக்குதுன்னா, கரைகளிலும் புரண்டு ஓடுது. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது மூன்லைட் அதில் படுறதுல அந்த சீவீட்லாம் இருக்கும்ல, மேலே கிடக்கிற அந்த கடல் பாசிகள், அந்த இந்த செடிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஓரமாக ஃப்ளோட்டட், எல்லா பக்கம் அப்படி ஃப்ளோட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. And like those waters rushing among the wooden piers, a flood of thoughts came on me that filled my eyes with tears. So likewise, அந்த ஆற்றோட தண்ணி எவ்வளோ அழகாக வேகமாக ஆறு எப்படி வேகமாக கரைபுரண்டு ஓடும். ஸோ நைட்டு நேரத்தில் அது ஓடுது, வேகமாக ஓடுது. அது எப்படின்னா, அந்த பிரிட்ஜு கீழே கொடுத்துருப்பாங்கல்ல தூண் மாதிரி, அது வுட்டனில் இருக்குது. ஸோ அந்த வுட்டன் இதை கடந்து சர்ருன்னு போகுது. ஸோ அந்த ஃப்ளட்டு போய்கிட்டு இருக்கிறப்பவே என்னோடய தாட்ஸும் அதே மாதிரி ஃப்ளட்டு மணிக்க அப்படி அலையாக வேகமாக வருது என் மனசுக்குள்ளே. அப்படி வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது.
இந்த ஆறு மாடியே என்னோடய தாட்ஸும் அப்படியே ஃப்ளட்டு மணிக்கு வலிஞ்சு ஓடுது. அது என் நெஞ்சை நிறைக்கிற நேரத்தில் என்னோடய கண்லேருந்து கண்ணீர் வருது. How often, oh how often in the days that had gone by, I had stood on the bridge at midnight and gazed on that wave and sky. How often, oh how often. ஸோ அந்த ஓங்கிறதுக்கு சொல்லலாம்னா ஒரு சோகம். எவ்வளோ நாட்களை நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இதில் வைக்கிறார். நம்மளும் நினைப்போம்ல, நம்ம கஷ்டங்களை கடந்து வரும்போதெல்லாம் நம்ம நினைப்போம்ல, இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் நான் இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி வரணும், இன்னும் எவ்வளோ நாளுக்குலாம் நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிற மாதிரி இதில் சொல்கிறார். I had stood on the bridge at midnight and gazed on that wave and sky. ஸோ இந்த நேரத்தில் நான் இந்த பிரிட்ஜு மேலே நிற்கிறேன், இந்த இரவு நேரத்தில். அண்ட் நான் எதை பார்க்குறேன்னா, வானத்தையும் இந்த அலைகளையும் நான் பார்த்துட்ருக்கேன். How often, oh how often I had wished that the ebbing tide would bear me away on its bosom, or the ocean wild and wide. ஸோ இப்போயும் திரும்பியும் அதே தான் சொல்கிறாரு. அவர் கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, ஹவ் ஆஃபன், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு. நானும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதில் நான் அடிக்கடி திங்க் பண்ணுவேன், இனி ஒரு நாள் இந்த டைடு எவ்வளோ வேகமாக போகுது, அதே மாதிரி என்னையும் இதில் இழுத்து கொண்டு போயிடாதா, என்னோடய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இது இழுத்து கொண்டுட்டு போயிடாதா, அதோட கைகளுக்குள்ளே என்னை வச்சுக்காதா, என்னோடய சாரோஸை அது கைகளுக்குள்ளே அந்த டைடு போகிற மாதிரியே என்னோடய சாரோஸும் அந்த டைடு கூடயே போயிடாதா அப்படின்னு சொல்கிறார். ஆறு எதில் போய் கிடக்கும், கடலில் போய் கிடக்கும். ஸோ அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த கடல் எப்படி இருக்குன்னா வைல்டாகவும் இருக்குது, தென் அகலமாகவும் இருக்குது. For my heart was hot and restless, and my life was full of care, and the burden laid upon me seemed greater than I could bear. என்னோடய இதயம் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ரொம்ப விகோரஸாகவும் இருக்குது. லைக் ஹார்ட் மீன்ஸ் ரொம்ப கனமாக, ரொம்ப ஒரு சூடு மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா சில ரேஜ், ரெஸ்ட்லெஸ். ஸோ இந்த ரேஜ் அண்ட் ரெஸ்ட்லெஸில் இருக்குது. அண்ட் என் லைஃப் ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, என்னை அப்படியே பேர்டன் மணிக்கு என்னை போட்டு அமுக்குது. தென் இதை பார்க்கும்போது என்னால் இதெல்லாம் பியர் பண்ண முடியாதுன்னு தோணுது. பட் நவ் it has fallen from me, it is buried in the sea, and only the sorrow of others throw its shadow over me. ஆனால் இந்த பேர்டன் எல்லாமே, நான் பேர்டன் நினச்சிட்டு இருந்த பேர்டன் எல்லாமே என்கிட்ட கீழே விழுந்து இந்த சீயோட, இந்த ஆற்றோடு போய் கலந்து கடலில் போய் பரி ஆகிட்டு. ஸோ இப்போ நான் எதை பற்றி நினைக்க வரேன்னா, இந்த பிரிட்ஜு மேலே கடந்து போன மனுஷங்களோட கவலைகளை பற்றி பார்க்க. Whenever I cross the river on its bridge with the wooden piers, like the odor of brine from the ocean, comes the thought of other years. ஸோ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போல்லாம் இந்த ஆற்றை இந்த பிரிட்ஜு மேலே கடந்து போவேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த ஓஷனோட ஸ்மெல் வருது. அந்த அலிவாடன்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஸ்மெல் உட்டன் இந்த இதில் வரும்போது எனக்கு என்னோடய பழைய காலங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. என்னோடய நான் இதில் கடந்து போகும்போது கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஒன்று சந்தோஷத்தில் இருக்கலாம், இந்த இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. And I think how many thousands of care-encumbered men, each bearing his burden of sorrow, have crossed the bridge since then. And எனக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரும்போது, இந்த பிரிட்ஜு மேலே என்னைய மாதிரி எவ்வளோ பேர் கடந்து போயிருப்பாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னமே இந்த பிரிட்ஜு உருவான நேரத்துலேருந்தே இந்த இடத்துல நிறைய பேர் தாண்டி போயிருப்பாங்க. அந்த மென்னோட பேர்டன், அந்த கஷ்டங்களை நான் நினச்சி பார்க்குறேன். எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அதை இது பண்ண முடியாது, தூக்கிட்டு நடக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு அதை தூக்கிட்டு நடக்க முடியும். ஸோ அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கேன் என்னோடய கஷ்டம் அன்றைக்கே. I see the long procession still passing to and fro, the young heart hot and restless, and the old subdued and slow. நான் அப்படி நினச்சி பார்க்கும்போது என்னோடய கண்ணுக்கு முன்னாடி ஒரு லாங் ப்ராசஸனே நிற்கிது. நிறைய பேர் இருக்காங்க இந்த பாலத்தை கடந்து போனவங்க.
இருக்காங்க, இன்னமும் அந்த மாதிரி இருக்க போகிறாங்க. யங்கர்ஸோட மைண்ட் இதில் வந்து யங்கர் பீப்புள் போவாங்க சார் இல்லையா, அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா ஹாட் அண்ட் ரெஸ்ட்லெஸ். எப்போவுமே எதையாட்டும் ஒன்று நினச்சிக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியலைங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூடான ஒரு ரத்தம், இள ரத்தம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ரேஜுன்னு சொன்னேன், ஆக்சுவலி இது வந்து சூடான ரத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் த ஓல்டு சப்டியூட் அண்ட் ஸ்லோ. ஸோ ஓல்டு பீப்புளெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே புலப்பட்டிருக்கும். அவங்க வந்து இதுதான் லைஃப், இதுதான் என் லைஃப், இப்படி தான் இருக்குன்னு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. ஸ்லோ மீன்ஸ் சரி பொறுமை அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்காங்க. அவங்களும் போகிறாங்க, யங்ஸ்டர்ஸும் போகிறாங்க இந்த பிரிட்ஜ் மேலே. அண்ட் ஃபார் எவர் as long as the river flows, as long as the heart has passions, as long as life has woes. எப்பொழுதுமே இந்த ரிவர் மேலே, இந்த பிரிட்ஜ் மேலே, இந்த ரிவர் எவ்வளோக்குள்ளே ஓடுதோ, எவ்வளோக்குள்ளே நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்குமோ, நம்ம கஷ்டங்கள் எவ்வளோ தான் நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குமோ, அவ்வளோ காலத்துக்குள்ளே நம்ம இந்த பிரிட்ஜ் மேலே மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. The moon and its broken reflection and its shadows shall appear as the symbol of love in heaven and its wavering image here. எவ்வளோ தான் அந்த பிரிட்ஜு மேலே போகிறவங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும், இல்லை அவங்க சந்தோஷமாக போகிறாங்களோ, இல்லை எவ்வளோ நாள் இந்த பிரிட்ஜ் இருக்கோ அவ்வளோக்குள்ளே இந்த மேலே ஆழ்க்க போவாங்க. அவங்க கஷ்டங்களும் அவ்வளோ காலத்துக்குள்ளே இருக்கும். எப்போவுமே கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனால் இந்த மூன் வந்து, இந்த மூனோட ரெஃப்ளெக்ஷனும் இந்த ஆற்று மேலே எப்படி படுதோ, எவ்வளோ அழகாக படுதோ, அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து எதை உணர்த்துதுன்னா, உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் மேலே ஒரு அழகான ஒரு லவ்வும் இருக்குது. அந்த லவ்வு தான் உங்கள் கஷ்டங்களையும் உங்களோட சந்தோஷங்களையும் உங்களுக்குள்ளே கொண்டு வருது. இந்த மூன் மாதிரியே, இந்த மூன் ரெஃப்ளெக்ஷன் மாதிரியே, அதுதான் the symbol of love in heaven and its wavering image here. அதே மாதிரி மூனோட ஷேடோ மாதிரி, அந்த மூணுக்கு எதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா லவ். மூன் ஈக்குவல் டு லவ். ஸோ இந்த மூணு எப்படி அதோட ரெஃப்ளெக்ஷன் இந்த ஆற்று மேலே இது பண்ணுதோ, அதே மாதிரி லவ்வு ஹெவனில் இருக்கிற அந்த லவ் ஆனது இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்குள்ளே லவ்வை வந்து இந்த ஆற்று மேலே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்குள்ளே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.